ஹோமுஸ் நீரிணை பகுதியில் பிரான்சுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே கப்பல் பணியாளர்கள் சிலர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்த தகவல்களை விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கை நெருங்கி வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 14 அம்சங்களை கொண்ட ஒரு சமாதான உடன்படிக்கை இப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சில பல முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. எனவே அது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் ஹோமுஸ் நீரிணை பகுதியில் கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு இலக்கானது என்று சொல்லி இதுக்கு முதல் போட்ட காணொலியில் சொல்லியிருந்தேன். அதாவது பிரித்தானியாவினுடைய UKMTO சொல்லப்படுற ஒரு பிரபலமான நிறுவனம். அவர்கள் இந்த கப்பல் போக்குவரத்துக்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அவர்கள் தான் நேற்று ஒரு அவசர தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட கப்பல் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது, மேலதிக தகவல்கள் பின்னர் வெளியிடப்படும் என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பிரான்சுக்கு சொந்தமான கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது. இது ஒரு சரக்கு கப்பல், அதாவது பொதுவான சரக்கு பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல், எண்ணெய் கப்பல் இல்லை. இந்த கப்பலினுடைய பேர் சான் ஆண்டனியோ என்று சொல்லப்படுற கப்பல். அதாவது பிரான்சினுடைய பிரபலமான கப்பல் நிறுவனமாகிய CMA என்று சொல்லப்படுற ஒரு பிரபலமான நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான ஏனைய கப்பல்களும் இதுக்கு முதல் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கப்பலும் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது. நேற்று மாலை இந்த கப்பலில் இருந்த பணியாளர்கள் சிலர் காயமடைந்ததன் காரணமாக உடனடியாக அவர்கள் கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு இலக்காகியமை அந்த இடத்துல ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. இது சம்பந்தமாக பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். என்னென்னு சொன்னால், நேற்று செவ்வாய்க்கிழமை பின்னேரம் பிரான்சினுடைய ஜனாதிபதிக்கும் ஈரானினுடைய ஜனாதிபதி பெசஸ்கியானுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடந்தது. அது பின்னேரம் நடக்க இருந்த பேச்சுவார்த்தை பிறகு இரவு தான் நடந்தது, லேட்டாக தான் நடந்தது. எனவே அப்படியான பேக்ரவுண்டில் கப்பலும் தாக்குதலுக்கு இலக்கானது ஒரு பரபரப்பை உருவாக்கி இருந்தது. இருந்தாலும் பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அது பிரான்சினுடைய கப்பல் என்று சொல்லி தெரிந்து தாக்குதல் நடத்தல. அதாவது டார்கெட் பிரெஞ்சு கப்பல் அப்படி என்று இல்லை, எதேச்சியாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான். இப்போ ஈரான் ரேண்டமாக தாக்குதல்கள் நடத்துறது தானே. இப்போ அமெரிக்கா ஒரு பக்கம் தாக்குதல் நடத்த, பதிலுக்கு ஈரான் தாக்குதல் நடத்துறது. எனவே இந்த மாதிரியான பிரச்சனையில் ஒரு பை மிஸ்டேக்காக தான் டார்கெட் பண்ணப்பட்டதே தவிர வேணுமென்று பிரான்ஸ் கப்பலை அடிக்கணும் என்று சொல்லி அடிக்கல என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஈரானிய ஜனாதிபதியோட கதைக்குள்ள அந்த விஷயங்கள் கதைக்கப்பட்டிருக்கு தானே. எனவே அவர் அதை தெளிவுபடுத்தியிருப்பார் போல நடக்கு. அதனால பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார். இப்போ உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புதுசாக ஒரு திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார். ஹோமுஸ் நீரிணையை விடுவிக்கிறதுக்காக புதிய திட்டம் என்று சொல்லி, அது என்னென்னு சொன்னால் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற பேரில் ஆரம்பித்து 24 மணி நேரத்தில் அதை நிப்பாட்டி வச்சுக்கார். அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை ஆரம்பித்து எல்லா நாடுகளும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டவர். ஆனால் பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சொல்லியிருக்கார், பிரான்ஸ் அந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளாது என்று சொல்லி அவர் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இந்த சம்பவங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், தென் கொரியாவுக்கு சொந்தமான ஒரு கப்பலும் தாக்குதலுக்கு இலக்காக இருந்தது நேற்று மாலை. அந்த கப்பலினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் HMM நாமு என்று சொல்லப்படுற ஒரு கப்பல். HMM நாமு என்று சொல்லப்படுற கப்பல் அதுவும் தாக்குதலுக்கு இலக்காக இருந்தது. அதில் யாருமே காயமடையல, லேசான தாக்கம் ஏற்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. அதனை அடுத்து தென்கொரியா ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன அறிவிப்பு என்று சொன்னால், இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இருக்குதானே, அதில் தென்கொரியா இணைந்து கொள்ளாது என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல தென்கொரியாவும் இணைந்து கொள்ளும் என்று சொல்லியும் ஆரம்பத்தில் செய்திகள் வந்தது. எனவே நான் நினைக்கிறேன், ஈரானினுடைய டார்கெட் எந்தெந்த நாடுகள் தங்களுக்கு எதிராக இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தில் இணைந்து கொள்ள இருக்கிறார்களோ அந்தந்த நாட்டு கப்பல்களை தாக்குவதுதான் ஈரானுடைய நோக்கமாக சிலவளை இருந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால், சொல்லி வச்ச மாதிரி நேற்று பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரேடியாக பிரெஞ்சு கப்பலும் தாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தென்கொரியாவினுடைய கப்பலும் தாக்கப்பட்டிருக்கிறது. 2 கப்பலும் தாக்கப்பட்ட பிறகு 2 நாடுகளுமே அறிவித்திருக்கிறார்கள், இல்லை நாங்கள் இந்த திட்டத்தில் இணைஞ்சு கொள்ளையில் எங்களுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி அறிக்கை விட்டிருக்கிறார்கள். எனவே கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள அப்படித்தான் விளங்குது. இருந்த போதிலும் கூட இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அந்த திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்காலிகமான முறையில் ஒத்தி வைத்துள்ளார்.
அடுத்ததாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தம் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் இரண்டு தரப்பினரும் மிகவும் நெருங்கி வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதென்ன நெருங்கி வாரது? ஏற்கனவே இஸ்லாமாபாத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினதானே, கைகுலுக்கி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினதானே என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அது இல்லை. அது கைகுலுக்கி பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே கூட ரெண்டு தரப்புக்கும் இடையில் பெரிய டிஸ்டன்ஸ் இருந்தது, நிறைய கருத்து முரண்பாடுகள் எல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லாமல் இரண்டு தரப்பினருமே மிகவும் நெருங்கி வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இந்த பேச்சுவார்த்தை ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 அம்சங்களை கொண்ட புதிய சமாதான முன்மொழி ஒன்று வரையப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரே ஒரு பக்கத்தில் தானா. போன முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பக்கத்தில் வரையப்பட்டிருந்தது, அது நிராகரிச்சாச்சு, அது சரி வரையில. இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஏன் தேவையில்லாம் பக்கமாக எழுதுவான், சும்மா கை வலிக்க எழுதி ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் எழுதுவோம், நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி பரவாயில்லை என்ற மாதிரி எழுப்பினம் போறதுக்கு ஒரே ஒரு பக்கம் தான். அந்த ஒரு பக்கத்தில் தான் இந்த 14 விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், ஆரம்பத்தில் 10 அம்சங்களை கொண்ட பேச்சுவார்த்தை என்று சொல்லி கொஞ்ச நாளாக அந்த கதை ஓடிச்சுது. பிறகு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 அம்சங்களை கொண்ட பேச்சுவார்த்தை என்று சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் அதில் ஈடுபட்டுச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 சரிப்பட்டு வரையில, 15 சரிப்பட்டு வரையில. சரி, ஓகே, நடுவில் பார்த்து ஒரு 14 அம்ச பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போம்னு சொல்லி ஆரம்பித்து அது ஓரளவு சரி வந்துடும் போல இருக்குது. என்னென்னு சொன்னால் ரெண்டு தரப்புமே நெருங்கி வந்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த 14 அம்ச அந்த பேப்பரில் என்னென்ன எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். முதலாவது யுரேனிய உற்பத்தியை, அதாவது யுரேனியம் செறிவூட்டுறதை ஈரான் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் என்று சொல்லி ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்காம். அதாவது ஆரம்பத்தில் அமெரிக்கா கேட்டது 20 வருடங்களுக்கு நிப்பாட்டி வைக்கணும் என்று சொல்லி. ஈரான் சொல்லிச்சது நோ 20 வருஷம் எல்லாம் கனகாலம், நாங்கள் 5 வருஷத்துக்கு நிப்பாட்டி வைக்கிறோம் என்று சொல்லி. அப்போ இஞ்சால 20 இஞ்சால 5 இப்படியே மாற்றி இழுபட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 20 வேண்டாம் 5 வேண்டாம், நாங்கள் 12 என்று சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவோம் என்று சொல்லி அதுக்கு ரெண்டு தரப்புமே ஓகே சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, அடுத்து வரும் 12 வருடங்களுக்கு ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டாது என்று சொல்லி முதலாவது விஷயமாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறதாம். ஓகே, அது பாஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா தடைகளை தகர்த்தும். ஈரான் மேலே விதிக்கப்பட்டிருக்க தடைகளுக்கு தான் ஏராளமான தடைகள், பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் தகர்த்துறோம் என்று சொல்லி முடிவெடுத்திருக்குது அமெரிக்கா. அதை விட ஈரானுக்கு சொந்தமான பில்லியன் கணக்கான, மில்லியன் இல்லை பில்லியன் கணக்கான டாலர்ஸ் காசு முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது நிறைய நாடுகளில். அது கட்டாரில் இருக்கலாம், யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கலாம், தென்கொரியாவில் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய நாடுகளில், துருக்கியில், இந்த மாதிரி நிறைய நாடுகளில் ஈரானுக்கு சொந்தமான காசு முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது எல்லாத்தையும் நாங்கள் பிளாக் எடுத்து விடுறோம், அந்த காசை உங்களுடைய தாரமப்பா என்று சொல்லி இப்போ அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறதாம். போன முறை அதுக்கு ஒப்புக்கொள்ளையில, சீச்சி அதெல்லாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இழுபட்டது. இந்த முறை ஒப்புக்கொண்டிருக்கணும், நல்ல விஷயம். ரெண்டாவது விஷயமும் பாஸ். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோமுஸ் நீரின பகுதி நோமலுக்கு வரும். போக்குவரத்துக்கு ரெண்டு தரப்புமே எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது, எல்லாமே சுமூகமாக கொண்டு போகிறோன்னு சொல்லி முடிவெடுத்திருக்கின்றார்கள். போன முறை ஈரான் அந்த விஷயத்தில் இறுக்கி பிடிச்சது இல்லை, ஹோமுஸ் நீரின ஒருபோதுமே வளமைக்கு திரும்பாது. அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் எப்படி இருந்துச்சதோ அந்த நிலைமைக்கு வரவே வராது என்று சொல்லி போன முறை ஈரான் சொல்லியிருந்தது. அதே நேரம் போன முறை அமெரிக்காவும் சொல்லியிருந்தது, பேச்சுவார்த்தையெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் நாங்கள் அந்த பிளாக்கேட்டுக்கு தானே முற்றுகை, அதை நீக்க மாட்டோம் என்று சொல்லி இப்படியே ரெண்டு தரப்பும் போன முறை பயங்கரமாக முரண்பட்டிருந்தது. இந்த முறை அதுக்கெல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது ரெண்டு தரப்பும் கூடி என்ன முடிவெடுத்துக்கிறார்கள் சொன்னால், உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அப்பா, ஒரு 30 நாள் டைம் எடுப்போம். அடுத்து வரும் 30 நாட்களில் அந்த 30 நாட்களில் நானும் கட்டமாக படைகளை பின்வாங்கி, அமெரிக்கா சொல்லுது நானும் கட்டமாக பின்வாங்கி அந்த முற்றுகை இருக்குத்தானே, அந்த முற்றுகையை இல்லாமல் செய்கிறேன், நீங்களும் கட்டமாக ஏதோ செய்து அந்த ஹோமுஸ் நீரிணையில் போடப்பட்டிருக்கிற தடைகளை நீக்கணும் என்று சொல்லி அதுக்கும் ரெண்டு தரப்பும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. எனவே அதுவும் பாஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெண்டு நாடுகளுமே ஒப்புக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. அதனால 14 அம்சங்களை கொண்ட இந்த பேச்சுவார்த்தை இந்த சமாதான முன்மொழிவு மிக விரைவில் கைச்சாத்திடப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதற்கான சாத்திய கூறுகள் கனிந்து வருவதாக சொல்லப்படுது. இதை பார்க்கக்குள்ளே எங்களுக்கு விளங்குது, போன முறை நடந்த 2 சுற்று பேச்சுவார்த்தையில இந்த விஷயங்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்படவே இல்லை. நானும் விட்டு தர மாட்டேன், நீயும் விட்டு தர மாட்டேன்னு சொல்லி அப்படி ஒரு கடுமையான போக்கு தான் இருந்தது. ஆனால் இந்த முறை நிறைய விஷயங்களுக்கு ரெண்டு தரப்புமே ஒப்புக்கொண்டதன் காரணமாக ஏதோ நல்ல விஷயங்கள் நடக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆனால் இங்கே தான் இருக்கு ஒரு பிரச்சனை. உங்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல வடிவாக தெரியும், வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்க்குறாக்களுக்கு நல்ல வடிவாக தெரியும். ஒவ்வொரு தடவையும் பேச்சுவார்த்தை வரைக்குள்ள, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது கையெழுத்து போடலாம் என்று போகைக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் வந்து வாயை வச்சு கொண்டு சும்மாவே இருக்க மாட்டார். உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், முதலாங்கட்ட பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நடக்க போது ஈரானிய அதிகாரிகள் வந்து இறங்கிட்டு இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவினுடைய தூதுக்குழு துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸின் தலைமையில் வந்து இஸ்லாமாபாத்தில் வந்து இறங்கிட்டது. பேச்சுவார்த்தை ஆரம்பித்து போய்கொண்டிருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் எழுதுகிறார், ஈரான் வந்து ஒப்புக்கொள்ளல் என்று சொன்னால் கட்டும் தாக்குதல் நடத்தப்படும், பாலங்களை தகர்ப்பேன், மின்சார நிலையங்களை தகர்ப்பேன் என்று சொல்லி. இப்போ யார் உங்களை கேட்டது? பேச்சுவார்த்தை தான் நடந்துன்னு இருக்குல்ல. அப்போ பேச்சுவார்த்தையில் கலைச்சு பேசி தீக்கிறதை விட்டுட்டு அடிப்பன் முறிப்பன் என்று சொல்லி எச்சரிக்கை விட்டா அப்போ பேச்சுவார்த்தை நடத்த மனம் பெறுமா? நீங்களே சொல்லுங்க. வராது என்ன? இப்படி வந்து அடிப்பன் முறிப்பன் என்று சொல்லி விரட்டி கொண்டு வந்து, அதுவும் பேச்சுவார்த்தை நடந்து கேட்குள்ளே அங்கால விரட்டி கொண்டிருக்கிறார். அது வந்து சரி வராது. சரி, அது முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 14 அம்சங்களை கொண்ட இந்த பேச்சுவார்த்தை இப்போ தான் நெருங்கி வந்திருக்காம். ரெண்டு தரப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நெருங்கி வந்திருக்காம். இப்பயாச்சும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வாயை வச்சு கொண்டு சும்மா இருக்கலாமான்னு பார்த்தா அங்கால ஒரு அறிக்கை விட்டுருக்கார், ஈரான் மீது ஹை லெவல் அட்டாக் நாங்கள் நடத்துவோம், கட்டும் தாக்குதலை நடத்துவோம், இந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடவில்லை என்றால் என்று சொல்லி எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இப்போ சொல்லுங்க, அந்த எச்சரிக்கையை கேட்டுட்டு ஈரான் வந்து கையெழுத்து போடுமா? ஈரானை வந்து பேசாமல் தண்டவாட்டில் விட்டால் அவர்களாகவே வந்து ஏதோ கதைச்சு பேசி கையெழுத்து போடத்தான் போகிறார்கள். அதுக்கு அவர்கள் தயாராக தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா அந்த எரிச்சல் ஊட்டுற மாதிரி, கடுப்பேற்றுற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு தடவையும் அறிக்கை வர்றதான் இங்கே பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம். ஏன் கையை காலை வச்சு கொண்டு சும்மா இருக்க வேண்டியானே, வாயை வச்சுக்கொண்டு சும்மா இருக்க வேண்டியானே, பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு கையெழுத்தெல்லாம் போட்டால் பிறகு ஏதாவது சொல்ல வேண்டியானே. ஆனால் ட்ரம்பால் வந்து சும்மாவே இருக்க முடியலை. எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து இந்த அளவுக்கு கடந்து இழுபட்டு கொண்டு போகிறதுக்கான பிரதான காரணமே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் என்றது மறக்க முடியாத உண்மை. இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த முறையாவது இந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல முடிவுக்கு வந்து 2 நாடுகளுமே வந்து கையெழுத்து போட்டு ஒரு நல்ல முடிவு கிடைக்குமா கிடைக்காதா? அப்படி நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அல்லது டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏதாவது செய்து குழப்பி விட்டுருவார் என்று சொல்லி நம்புறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.